Assalamualaikum lovelies, welcome to Ridhu's Mom Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போறோம் அப்படினா சப்பாத்தியும் சனா கிரேவியும் என்னோட ஸ்டைல்ல சனா கிரேவி எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்த்தலாம். ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சனா வந்து ஊற வச்சிருக்கேன். நான் ஒரு 5 hours வந்து ஊற வச்சிருந்தேன் சனா. ஸோ அப்புறம் வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சனா வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் வந்து நல்லா ஊற வச்சதுனால ஒரு 3 விசில் போட்டால் போதும். ஸோ சனா போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வேக விட்டுடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டு சனா வெந்துருச்சா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து இந்த சனா கிரேவி வந்து நான் சும்மா வதக்கி வந்து அரைக்க தான் போகிறேன். ஸோ ரொம்ப நம்ம வந்து வதக்கணும்னு இல்லை. இப்போ பார்ப்போம் சனா வந்து வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் கடை எடுத்துகிட்டு சனா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் ரொம்ப அதிகமாக தேவையில்லை, ஏன்னா அரைக்க தானே போகிறோம். ஸோ கொஞ்சமாக ஆயில் இருந்தாலே போதும். இப்போ நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தென் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் தனியாக இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கலாம். நான் அரைச்சதே போட்டுக்கிட்டேன். ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். என்கிட்ட அப்போ ஆம்ச்சூர் பவுடர் இல்லை, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணல. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ இது வதங்கின உடனே அதுக்கு அடி பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வதக்கணுன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பெங்களூர் தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்காக நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம இதை வந்து நீளமாக ஏன் கட் பண்ணணும்னா இப்போ நான் வந்து இதை அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதை எல்லாத்தையுமே அரைச்சிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து சனா கிரேவி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் நான் வாங்கின புது மிக்ஸி, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் சனா கிரேவி. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணலாம் அதே கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு திரும்ப அகைன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 3 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா கீத்தி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து சனா இருக்குல்ல, நம்ம அந்த சனாவோட தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, இதில் கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்துடும். இப்போது சனாவோட தண்ணி இருக்கும். ஸோ அதோடு ஆட் பண்ண அந்த தண்ணி எடுத்து போடாதீங்க, ஏன்னா அந்த தண்ணியில் தான் சத்தே இருக்குது. ஸோ அந்த தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சனா கிரேவி கொதிக்கும் போது ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும்ல, அதே மாதிரி அதோட ரிச்னஸும் கிடைக்கணும். இப்போ இந்த டைம்லேயே நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டேன். இந்த திக்னஸ் வரத்துக்காக நான் கொஞ்சம் ஆல்ரெடி சனாவும் ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பேஸ்ட்டு போட்டிங்கன்னா நல்லா ஒரு ரிச்னஸான ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து அதே மாதிரி சனா கிரேவி வந்து திக்காயும் நம்மளுக்கு திக்காகி வரும் அப்படி நல்லா. ஸோ அதையும் அரைச்சி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னல ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் சேர்க்கலாம், என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் ஃபைனல் டச்சாக வந்து லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடுறேன். அவ்வளோதான். லெமன் ஊற்றிட்டு கொதிக்க விடுவேன். அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் லவ்லீஸ்.